ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் பூங்குடி 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 ஒரு நிமிஷம் பூங்குடி, நீ ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொன்னியே. போ சரவணா, நான் சொல்லுவேன், ஆனா நீ நம்ப மாட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். ஒண்ணும் இல்ல. ஏய் பூங்குடி பூங்குடி, என்ன பூங்குடி சொல்லு பூங்குடி. பெரியம்மாவை பத்தி ஏதோ சொன்னியே. இத விடு சரவணா, அவங்க என்ன நம்மளையா ஏமாத்துறாங்க? அத்தைய தானே ஏமாத்துறாங்க. என்னது? அது எப்படி எங்க அம்மா ஒருத்தங்க ஏமாத்துனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்பே போய் நான் என்ன கேக்குறேன்? இரு, லூசாடா நீ. இத போய் கேப்பாங்களா? பின்ன அம்மாவை எப்படி பெரியம்மா ஏமாத்தலாம்? அதெல்லாம் கேட்கணும் பூங்குடி, சும்மா விடக்கூடாது. இரு, நீ கேக்குறது தப்பு நான் சொல்லல, ஆனா அத கேக்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. இது அதுக்கான முறை கிடையாது. வேற எப்படி கேக்குறதா? நீ போய் கேட்டா அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும். என்ன பூங்குடி சொல்ற? நான் சொல்ற மாதிரி நீ செய். சரியா? சரி. பெரியம்மா, இருங்க, தண்ணி குடிங்க. சாப்பிட்டு முடிங்க, பொறுமையா சாப்பிடுங்க. தண்ணி போதுமா? என்ன சரவணா? ஒண்ணு இல்ல பெரியம்மா, இருங்க. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சமா? பெரியம்மா, இது நம்ம உரக்கடையில வந்த லாபம். லாபத்தெல்லாம் அம்மாட்ட கொடுத்துருவேன், அது அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. ஆமால, உங்ககிட்ட கூட 2-3 தடவை கொடுத்து அம்மாட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் நான் கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருவேன்ப்பா. ஐயோ பெரியம்மா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஜெகதானா நெருப்புன்னா ஜெகதா தான். தெரியும்ல சரவணா உனக்கு? நல்லா தெரியும் பெரியம்மா. இதை அம்மாட்ட கொடுத்து கொஞ்சம் பேங்க்ல போட சொல்லுங்க. எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்புறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. நான் பேங்க்ல இதை போட்டுட்டு பில்லு வாங்கிட்டு வர சொல்றேன். எதுக்கு பெரியம்மா பில்லு? லாப பணம் தானே, பேங்க்ல போட்டா அப்படியே கிடக்கும். இருக்கட்டும், விடுங்க. ஆமா, அதுக்கு நீ இந்த பணத்தை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டலாம்டா. இவ கையில பணத்தை கொடுக்கறதும் ஒண்ணுதான், குப்பை தொட்டியில் கொண்டு போய் பணத்தை போடுறதும் ஒண்ணுதான். ஏப்பா, குப்பை தொட்டியில போட்டா கூட மாடு கீடு ஏதாவது தின்னு பசி ஆறும். இவகிட்ட போய் குடுக்கறியாப்பா? பாத்தியாப்பா சரவணா, உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு? எப்படி எல்லாம் பேசுறாரு பாரு. அவர் கிடக்குறாரு பெரியம்மா, விடுங்க. அவர் எப்பவும் பேசுறது தானே. டேய், நீ என்ன முட்டா பயலா? அறிவில உனக்கு? யாருகிட்ட பணத்தை கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கியே, நீ எல்லாம் எப்பறா உருப்பட போற? ஏமா பூங்குடி, என்னம்மா இது? இவன் பண்ற காரியத்தை பாத்தியா? மாமா கொஞ்சம் இருங்க மாமா. சும்மா இருமா. இப்படி எல்லாத்துக்கும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்னா அது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. முதல வாயில போட்ட மாதிரி இவ கையில பணத்தை கொடுத்துருக்கான். இது உருப்படியா பேங்குக்கு போய் சேருமா? எப்பா, இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு புரிய வைக்கிறது தாண்டா முயற்சி பண்ற முட்டா பையல. மாமா, நீங்க சரின்னு சொல்லுங்க. சரிடா, ஏக்கேடோ கெட்டு போ. நான் என்னத்த சொல்ல முடியும்?
இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்ன பணத்தை தூக்கிட்டு ஓடியா போயிட போறேன்? அப்படி நினைச்சிருந்தா இப்படி பெரிய பெரிய காசெல்லாம் கொடுத்தப்பவே நான் ஓடி இருக்க மாட்டேனா? இங்க பாரு, இது பேங்க்ல போடுற காசு, பத்திரமா இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான் சொன்னேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பில்லதான், இருந்தாலும் குப்பை தொட்டி அது இதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், அத மனசுல நினைச்சுக்கிட்டு பணத்தை எங்கேயாவது தொலைச்சிட போறேன். பத்திரமா கொண்டு போய் மகேஸ்வரி கிட்ட கொடு, அப்பதான் அத அவ பேங்க்ல போடுவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் உசுர பாத்துக்கிற மாதிரி பார்த்து இந்த பணத்தை கொண்டு போய் மகேஷ் கிட்ட கொடுத்து பேங்க்ல போட சொல்லிடுறேன். சரி பூங்குடி, டைம் ஆச்சுல, கிளம்பு. நான் ரெடியா தான் இருக்கேன் சரவணா. கோயிலுக்கு போகணும், அங்க இருந்து உரக்கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் மில்லுக்கு போகணும். எதுக்குமே நேரம் இருக்காது. இன்னைக்கு ஃபுல் டே நமக்கு வேலை தான். ஆமா, நீ வேலைன்னு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவ. சரி வா வா போலாம். வா வா மாமா, போயிட்டு வந்துடுறோம். அத்தை போயிட்டு வந்துடுறோம். அப்பாடா, போயிட்டாங்க. பேங்க்ல போடுற பணம் தானே, இதுல நாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மகேஷ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். யாரு கேட்க போறா? அத்தா ஜெகதாம்பா, என்னமோ பெருசா யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஐயா நீங்க வேற, நான் என்னத்த யோசிக்க போறேன்? இடுப்பு கை காலெல்லாம் ஒரே வலி. ஆ, இருந்தாலும் சரவண சொல்லிட்டானேங்கிறதுக்காக இத கொண்டு போய் நான் மகேஷ் கிட்ட கொடுத்துறேன். சரி சரி, பார்த்து கொண்டு போ. பணத்தை எங்கேயாவது விட்டுறாத. அதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருவேன். ஓ, தள்ளுங்க. அது சரி, மருமக ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த மங்கூஸ் மண்டக்காரி மாட்ட போறா. இருக்குடி உனக்கு. இங்க பாரு, மொத்த தேங்காவை இன்னைக்கு உரிச்சு வச்சிடுறீங்க. மட்டை எல்லாம் அங்க அங்கன்னு போடாம ஒரே இடமா போடுங்க. மொத்த தொப்பியும் இன்னைக்கு சுத்தமா பெருக்கி வச்சிருங்க. புரியுதா? மறுபடியும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்காது. சரி, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சா? புரிஞ்சுதுமா, நான் பண்ணிடுறேம்மா.